நெல்லை பழையப்பேட்டை காந்தி நகரில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் கராத்தே, சிலம்பம், பரதம், யோகா, ஸ்கேட்டிங், வில்வித்தை போன்ற மாணவர்களின் தனி திறன்களை வெளிப்படுத்தும் மாபெரும் சாதனை நிகழ்ச்சியான ஆக்டிவிட்டி டே கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாரத் ஸ்டேட் வங்கி முதன்மை மேலாளர் அனுஷா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். தேசிய, மாநில, மண்டல மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் செல்வகுமார் தலைமை தாங்கினார். பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி வரவேற்புரையாற்றினார். ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் ஆண்டனி பாபு, பள்ளியின் முதல்வர் ஜோஸ்பின் விமலா ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மரியசூசை, தீபா செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள் குழந்தைகளின் தனி திறன்களை கண்டுகளித்தனர். As we gather today, these hearts resonate deeply. Our extracurricular activities program has been a testament to எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்துமதி. நான் வந்து லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 12th B. ஸோ இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து ECA டே ஃபங்க்ஷன் சொல்லி நடத்துகிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து எல்லாரும் சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர். ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாரும் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அது நாங்கள் வாங்குறதுக்காண்டி இப்போ நாங்கள் இருக்கிறோம். ஸோ இப்போ எங்கள் சீஃப் கெஸ்ட் வந்து எங்கள் ஸ்கூல்லே படித்த அலுமினின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் கேட்டோம். ஸோ அது கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. நாங்களும் இதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இவங்க மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நாங்கள் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபன். டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக நல்லா ஃபன்னாக இருக்கும். தேங்க்யூ. இனிய மாலை வணக்கம். இன்று லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளி CBSE பள்ளியில் டேலண்ட் டே அண்ட் ஆக்டிவிட்டி டே நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் பல போட்டிகள், குழந்தைகள் தினத்தன்று நடைபெற்ற போட்டிகள் மற்றும் மாணவர்கள் பல்வேறு இடங்களில் சென்று வெற்றிகளை குவித்துள்ளார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் இன்று அவர்களுக்கு பிரைசஸ் அவார்ட் செரமனி என்ற நிகழ்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை பல்வேறு விதங்களில், பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, மேத்தமேஜிக், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த போட்டிகள் வருடந்தோறும் நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இது முடிந்தவுடன் ஆக்டிவிட்டி டே என்று உள்ளது. இதில் சிலம்பம், கராத்தே, பரதநாட்டியம் மற்றும் செஸ் இவை நடைபெறப் போகிறது. யோகா கலையும் குழந்தைகள் செய்து காமிக்க உள்ளார்கள். இந்த மாதிரி விஷயங்களில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அவர்களுடைய சிந்தனை, தங்களுடைய ஆற்றல் அனைத்துமே ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல விஷயங்களில் வெளிப்படுகிறது. மாணவருடைய சிந்தனையை ஒருங்கிணைக்க வேண்டிய கடமை பெரியவர்களாகிய நமக்கும் சமுதாயத்திற்கும் உள்ளது. மாணவர்கள் தங்களை நல்ல விதங்களில் தங்களுடைய நேரத்தை செலவிட்டு, நல்ல விஷயங்களில் தங்களை சிந்தனையை செலவிட்டு ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது அவங்களுக்கு ஒரு லைஃப் லாங் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அவங்களுடைய டிசிப்ளினுக்கும் அவங்களுடைய சிந்தனை போக்குக்கும் அது ஒரு நல்ல வடிகாலாக இருக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பெருசாக சொல்கிறோம். இந்த மாதிரி தங்களை ஒரு பாட்டு போட்டியாக இருக்கட்டும், ஒரு பாட்டு, கலை, இந்த மாதிரி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் மாணவர்கள் தங்களை நன்றாக வளப்படுத்தி கொண்டு எத்தகைய சூழ்நிலையிலும் தங்களை தாங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட வைத்துக் கொள்வதில் திறமையாக செயல்படுவார்கள். இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் அனைவரும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
எங்களுடைய இசிஏ மாஸ்டர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் வந்து குழந்தைகள் நன்றாக ட்ரெயின் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளை வந்து கொடுத்துள்ளார்கள். ஸோ எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகள். இதில் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். குழந்தைகளை வந்து காண்பீர், அவர்களை உற்சாகப்படுத்துவீர். நன்றி.